ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டும் விடயங்களில் தமிழர்களுடன் பிரித்தானியா எப்போதும் துணை நிற்கும் என்று பிரித்தானிய துணை பிரதமர் அவர்கள் தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பின் போது வெளிப்படுத்தி இருந்தார். தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு இடம்பெற்றது. அதில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுதான் பெரும் அதிர்ச்சி மட்டுமல்ல, ஒரு பெரும் சிரிப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பிலான ஒரு உண்மை நிலைப்பாடு நம்முடைய கைவசம் இருக்கின்றது. அவற்றை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை அழைத்து செல்கின்றோம். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லம்மி மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று 17/2/2026 அன்று கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதரகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் தேசிய இனப்பிரச்சினை மற்றும் அதற்கான நிரந்தர அரசியல் தீர்வு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் என்ன இடம்பெற்றது என்கின்ற முக்கியமான ஆதாரத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி மற்றும் தமிழ் சமூகம் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் தமிழ் பிரதிநிதிகள் பிரித்தானிய தூதுக்குழுவருடன் விடாவாரியாக உரையாடியதாக கூறப்படுகிறது. என்ன உரையாடினார்கள் என்றுதான் நீங்கள் தேடுகிறீர்கள். இவையெல்லாம் ஒரு பொது செய்தியாக இருக்கின்றது. அதற்கு முன்பால் பிரித்தானிய துணை பிரதமரின் சார்பில் கூறப்பட்டதாக கூறப்படுகின்ற செய்தி, தமிழ் மக்களின் குரல் சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்தும் ஒலிப்பதை உறுதி செய்யவும் இன நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டவும் விடயங்களில் தமிழர்களுடன் பிரித்தானியா எப்போதும் துணை நிற்கும் என்கின்ற கருத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் பார்த்தீர்கள் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன், சிவஞானம் ஸ்ரீதரனோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர்களோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் தான் இன்னும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது ஊடக பரப்பிலே. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அந்த சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் ஓரிரு தினங்களாக சுழண்டு கொண்டிருக்கின்றது. கஜேந்திரகுமார் என்ன விடயங்களை முரணாக கூறியதாக சமூக வலைத்தளங்களிலும் சில இலத்திரனியல் ஊடகங்களிலும் வெளிவந்த தகவலை நாங்கள் இப்போது பார்ப்போம். குறிப்பாக சொல்லப்போனால் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுமா என்ற கேள்வி பிரித்தானிய துணை பிரதமர் சார்பில் விவரிக்கப்பட்ட போது இந்த அரசு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரவே மாட்டாது என்று அடித்து கூறினாராம் கஜேந்திரகுமார். ஆனால் கஜேந்திரகுமார் அடித்து கூறினாரா அடிக்காமல் கூறினாரா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் ஒன்று எம் கைவசம் இருக்கின்றது. அதன் பின்னர் இடம்பெற்றதை பார்ப்போம். கொழும்பில் உள்ள பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகத்தில் மூடிய அறையில் நடைபெற்ற சந்திப்பில் அப்படி புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரும் அரசியல் நகர்வை தற்போதைய அரசு முன்னெடுக்கவே மாட்டாது என அடித்து கூறியதாகவும் கஜேந்திரகுமார் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. குற்றச்சாட்டு கஜேந்திரகுமார் கூறினாரா கூறியவில்லையா என்பது இரண்டாவது விடயம். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது கஜேந்திரகுமார் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அவ்வாறு அடித்து கூறும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளி கூட்டங்களில் அர்த்தம் இல்லாமல் ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை அரசு கொண்டு வரப் போவதாக துடிப்போடு கூறும் நடிப்பை ஏன் முன்னெடுக்கிறார்? நடிப்பு. கஜேந்திரகுமார் இப்போது நடிகர் என்று கூறுகிறார்கள். அங்கு நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் அங்கு பின்னணி இசையும் அங்கு திரைக்கதை வசனங்களும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு? கஜேந்திரகுமார் பேசினாரா பேசவில்லையா? அதில் இன்னும் ஒரு குறிப்பு இருக்கின்றது. கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகத்தின் மூடிய அறைக்குள் தான் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இன்னும் ஒரு சந்தேகத்தை பலர் சமூக வலைத்தளங்களிலும் எம்முடைய நிகழ்ச்சியின் பின்னூட்டங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். கஜேந்திரகுமார் சிவில் சமூகங்களோடு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். சரி, விட்டுவிடுங்கள். கருத்து வேறுபாடுகள் அல்லது முரண்நிலை இருந்தாலும் எதற்காக வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கின்ற போது மட்டும் அனைவரும் நேராக போய் ஒரே நேரிலே நிற்கின்றீர்கள்? அன்று சிவில் சமூகங்களின் சந்திப்பை ஏன் தமிழரசு கட்சி புறக்கணித்தது? ஒரு நடைமுறை அல்லது ஒரு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மரபுகளாக மதித்து கொண்டு கூட அதில் கலந்து கொண்டு விட்டு சென்றிருக்கலாம் தானே. இப்போது அங்கு ஒற்றுமையினத்தையும் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கின்ற போது தமிழரசு கட்சி ஒற்றுமையையும் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அல்லது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது நாம் கேட்கவில்லை. நேற்றைய தினம் நம்முடைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே கடந்த காலங்களிலே ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருந்த மூத்த ஊடகவியலாளர் இரா துரைரட்னம் அவர்களும் விடாவாரியாக கேட்டிருந்தார். சுமந்திரன் அவர்களின் நிகழ்ச்சி நிரல் தான் என்ன என்பது அவர் கேட்டிருந்தார். ஒரு தமிழ் சமூகமாக ஒற்றுமையாக எடுக்கின்ற ஒரு முயற்சியை ஏன் இவர்கள் எல்லோரும் ஓரணியில் நின்று அதில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து
வெளிநாட்டவர்கள் அல்லது தென்னிலங்கையில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற போது நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று எந்த அடிப்படையில் நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு கோபமும் தார்மீகமான கடும் கவலையும் தமிழ் சமூகத்தின் மீது இருக்கின்றது. இது தமிழ் சமூகம் இதனை கேட்கலாமா, அல்லது தமிழ் சமூகத்துக்கு இதற்கு கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கின்றது, ஊடகங்கள் இதனை முன்னிலைப்படுத்தலாமா என்கின்ற கேள்வியை இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்தாலும் கூட இது ஒரு நியாயமான கேள்வி என்றுதான் எல்லோர் தரப்பாலும் முன்வைக்கப்படுகின்றது. தமிழ் மக்களை சார்பில் கேட்கப்படுகின்ற அதே கேள்விகளை புத்திஜீவிகளும் கேட்கின்றார்கள், சிவில் சமூகங்களும் கேட்கின்றார்கள், அங்கிருக்கக்கூடிய துறை சார்ந்த வல்லுநர்களும் கேட்கின்றார்கள் தமிழ் சமூகத்தின் சார்பில். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனை புரிகிறது. நீங்கள் கஜேந்திரகுமார் மூடிய அறைக்குள் கூறினாரா கூறவில்லையா என்பதை வெளிப்படுத்துவேன் என்றீர்களே, வெளிப்படுத்துவீர்களா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். கஜேந்திரகுமார் அங்கு என்ன இடம்பெற்றது, எவ்வாறு இடம்பெற்றது, கலந்துரையாடலில் என்னென்ன விடயங்களை யார் யார் முன்வைத்தார்கள் என்கின்ற விடயத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். நேற்று முன்தினம் பிரித்தானியாவின் பிரதி பிரதமரை சந்தித்திருந்த தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் அவர்கள் அது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டையும் அங்கு பேசப்பட்ட விடயங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அங்கு என்ன இடம்பெற்றது, உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது, அது உண்மையா? குற்றச்சாட்டு முன்வைக்கிறது சுமந்திரன் மேனியாவில சிக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்யாதரனுடைய பத்திரிகை. அது வித்தியாசம் தான் நடத்திருக்கு. சுமந்திரன் சொல்லித்தான் அது நடந்திருக்கு. அப்பட்டமான பொய். அதுல அவர் சொன்ன பொய் என்னென்றால் பிரித்தானியாவுடைய பிரதமர் கேட்டதாம், இவங்கள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகிறோமோ, அதுக்கு நான் அடிச்சு சொன்னேன், நாம் அப்படி அரசியலமைப்பு கொண்டு வரவே மாட்டோம். அது ஒரு அப்பட்டமான பொய். பிரித்தானிய பிரதமர் அப்படி அரசியலமைப்பு கொண்டு வருகிற கேள்வியை எழுப்பவே இல்லை. சரியான. அதுல நான் சொன்னது என்றால் இந்த அரசாங்கம் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தது. அதன் வாக்குறுதிகள் மட்டத்துல தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரணும். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் உள்வாங்குற ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரதன் கூட தான் அது ஒரு தீர்வாக அமையும். ஆனால் இவை ஒரு நாளும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அங்கீகரிக்கிற ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர மாட்டிடம். ஆனால் இவை ஒரு அரசியலமைப்பை கட்டாயம் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அவைக்கு ஒரு 3/2 பெரும்பான்மை, மகத்தான ஒரு பெரும்பான்மை இருக்கிற இடத்துல, பொருளாதாரத்துல முன்னேற்றம் காட்ட இயலாத இடத்துல ஒரு புதிய அரசியலமைப்பிலையும் அவர்கள் இவ்வளவு பாராளுமன்றத்துல 159 பேரை வச்சுக்கொண்டு ஒரு அரசியலமைப்பு கொண்டு வராட்டி அவை அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க இயலாது. அரசியலமைப்பை சுவரா கொண்டு வருகிறோம். அதனாலதான் அந்த அரசியலமைப்புல தாங்கள் கொண்டு வர அரசியலமைப்பை ஒரு சிக்கலும் இல்லாமல் நிறைவேற்றுறதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு மட்டத்திலேயும் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவை பெறுவதற்கு அந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னம், அந்த புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றத்துக்கு முன்னம் ஒரு மாகாண சபை தேர்தலை வைக்கிற அவை விரும்ப மாட்டோம். இதனால் கணிசமான வாக்கு வங்கியில கணிசமான சரிவு அவைக்கு ஏற்பட்டு இருக்கு. அது அவைக்கு நன்றாக தெரியும். ஆகவே மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்கும் அவை விரும்ப மாட்டோம். என்றால் இந்த அரசியலமைப்பு அவங்க கட்டாயம் கொண்டு வருகிறோம். அதை கொண்டு நிறைவேற்றுறதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இப்போதைக்கு இருக்கும் என்றதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் வலியுறுத்துற விஷயங்கள் அரசாங்கம் தேர்தல் காலத்துல ஜனாதிபதி தேர்தல் காலத்திலையும் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலையும் சொன்ன மிக முக்கியமான தமிழர்கள் சார்ந்த, ஈழத்தமிழர்கள் சார்ந்த முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்று இந்த அரசியலமைப்பு தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், 2வது அரசியல் கைதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், 3வது இராணுவத்திலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காணி விடுவிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், 4வது சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் நிறுத்துற சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் போன்ற பல வாக்குறுதிகள் தமிழ் மக்களுக்கு விசேஷமாக தேவைப்படுகின்ற இல்லாட்டி முக்கியமான கவனத்தில் இருக்கக்கூடிய செலுத்துகின்ற விஷயங்களை சம்பந்தமாக சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் எந்த விதத்திலேயும் தமிழ் மக்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக நேர்மையாக நடந்து கொள்ள போவதில்லை, செய்யவும் இல்லை, எதிர்காலத்திலே செய்ய போவதும் இல்லை. இதுல மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியது, உண்மையிலே இந்த அரசாங்கம் செய்ய விரும்பினால் நாங்கள் அவை இதுவரைக்கும் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது
அவர்கள் வந்து அதுல கோவிக்காமல் அதை சொல்ல வேண்டியது வந்து இல்ல நீங்க சொல்றது சரி, நாங்கள் அதை கட்டாயம் செய்வோம், உங்களோட ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடி நிக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் உண்மையிலே சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அவை செய்யாமல் இருக்கிற சம்பந்தமாக நாங்கள் வெளிப்படுத்த அவை பேசுற விஷயம் என்னென்றால் வந்து நாங்கள் தமிழ் இனவாதிகள் என்று சொல்லித்தான் பேசினோம். அப்ப இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து எங்களை தமிழ் இனவாதிகள் என்று சொல்லி வந்து அவை சிங்கள இனவாதத்தை வந்து தமிழ் மக்கள் மட்டத்துல வந்து திணித்தவை. இன்றைக்கு அதே பாணியில வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களை நாங்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில வந்து அவர்கள் செய்யாமல் அவர்கள் எங்களை மாத்த காலத்தை இழுத்தடிக்க அவர்கள் எங்களுக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் சிங்கள இனவாதிகள் என்று அவர்களே சுட்டி காட்டுற இடத்துல வந்து அதே சிங்கள இனவாதிகளுடைய பாணியில வந்துதான் இவை இன்றைக்கு எங்களுக்கு எதிராக வந்து நடந்து கொள்ளினோம் என்றதான் நான் சுட்டி காட்டினேன். வித்யாதரன் அவர்களுக்கு வந்து அதுக்கு மேல் வந்து இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட நீதி என்ற விஷயத்தை அரசாங்கம் வந்து ஏதோ நாங்கள் சொல்லுவோம், அரசாங்கம் வந்து உண்மையிலே செய்ய விருப்பம், ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்றால் வந்து SLPP-னுடைய வாக்கு வங்கியை தான் தாங்கள் கைப்பற்றியிருக்கு. இல்லாட்டி அவங்க வெறுமனே 2-3 ஆசனங்கள் மட்டும்தான் பெறக்கூடிய ஒரு கட்சியா இருந்தது. அப்ப SLPP-ன்ற மிகப்பெரிய அளவிலான வாக்கு வங்கியை வந்து தாங்கள் பெற்றிருக்கிற இடத்துல வந்து அந்த SLPP-னுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு இனவாத வாக்கு வங்கி. ஆகவே அவர்கள் இப்போதைக்கு வந்து அதை மீறுகின்ற வகையில மக்களுடைய கருத்து சரியாக தெளிவாக தெரியாமல் அதுல அவசரப்பட்டு வந்து நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் அடுத்த தேர்தலில் எல்லாம் தோக்கலாம் என்று சில வழியே யோசிக்க கூடும் என்று எடுத்துக்கொண்டாலும், அப்படியாக இருந்தால் வந்து அந்த இனவாதிகள் SLPP பக்கத்துல இருக்கிற இனவாதிகள் வந்து NPP-க்கு எதிராக இந்த கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய, அதாவது சிங்கள மக்களை வந்து அவர்கள் தமிழர்கள் வித்து போட்டனம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தரப்புகள் தான் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டது. அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வந்து ஈடுபட்ட நபர்கள். ஆகவே இந்த பொறுப்பு கூறல் விஷயம், சர்வதேச பொறுப்பு கூறல் விஷயம் பிரித்தானியா போன்ற நாடுகள் வந்து தீவிரமாக முன்னெடுத்தால் வந்து அந்த மோசமான இனவாதிகள் வந்து நிச்சயமாக குறிவைக்கப்படுவினம். அப்படி குறிவைக்கப்படுகின்ற இடத்துல வந்து மற்ற எல்லா தரப்பும் வந்து இந்த குலப்புறவையிலே வந்து கைவிடுவினம். என்னோட பயத்தில வந்து அவங்க அமைதியா போவினம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இந்த அரசாங்கம் இவ்வகையான என்ன சாட்டுப்போக்குகளை வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையும் அது உருவாக்குறதன் ஊடாக வந்து நாங்கள் எங்களுடைய விஷயங்களை வந்து அரசியல் தீர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் பெற வேண்டிய ஒரு தீர்வையும் பெறுறதுக்கு நாங்கள் அழுத்தங்களை கொடுக்கலாம். அதே போன்று வந்து இந்த பொறுப்பு கூறல் விஷயமும் வந்து ஒரு சர்வதேச மட்டத்துல வந்து ஒரு முழுமையான ஒரு பொறுப்புகள் நடைபெறுவதற்கும் வந்து அது பெரிய அளவில் வந்து உதவும் என்றதான் நான் சுட்டி காட்டுகிறேன். அதாவது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் அண்மையிலே சிவில் சமூகங்களோடு ஒன்றிணைந்து ஆபத்தான அரசியல் யாப்பு தொடர்பில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தீர்கள். அதில் கலந்து கொள்ளாத தமிழரசு கட்சியினர் எப்படி ஒரு சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போது நீங்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அல்லது தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று அந்த இடத்துக்கு உங்களால் செல்லக்கூடியதாக இருக்கின்றது அல்லது உங்களோடு கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? இதுல வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் சம்பந்தமாக வந்து எந்த விதமான கருத்து தெரிவிக்கவும் இல்லை தமிழரசு கட்சி சார்பில். இரண்டாவது வந்து தெளிவாக வந்து மாகாண சபையை பற்றி தான் காய்ச்சார். சரி, அதே போன்று செல்வம் அடிக்கல்நாதம் வந்து மாகாண சபையை பற்றி தான் காய்ச்சார். அப்ப அந்த வகையில வந்து தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தோட வந்து இன்றைக்கு ஒத்து போகக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதிகள் தான் இன்றைக்கு வந்து உண்மையில வந்து முற்றுமுழுதாக வந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வந்து சம்பந்தப்படாத மாறாக வந்து அதை ஒட்டியாட்சிக்குள்ள முடக்கக்கூடிய வகையில வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து அங்க தெரிவிச்சு. ஆனால் அவைண்ட ஊதுக்குழலாக இருக்கக்கூடிய வித்யாதரன் பத்திரிகை போன்ற பத்திரிகைகள் ஊடாக அப்பட்டமான பொய்களை வந்து சொல்லி பிறப்புறதான் இன்றைய துரதிருஷ்டவசமான வந்து யதார்த்தமாக இருக்கு. தமிழினம் இந்த ஒரு நிலையில தான் சிக்கப்பட்டு போயிருக்கு. நன்றி. மிகவும் நெருக்கடி மிக்க நேரங்களிலும் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்மையில் கூட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் அங்கு முன்வைத்த கோரிக்கையும் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், இப்போது
தமிழர்களை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், அதில் மாற்று கருத்து. சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்கின்ற போது இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள், மாகாண சபை தேர்தலை வையுங்கள் என்றால் எங்களுடைய அரசியல் வங்குரோத்து நிலை எப்படி இருக்கின்றது? நாங்கள் இன்று கதைக்க வேண்டிய பல விடயங்கள் சர்வதேச பிரதிநிதிகளிடம் இருக்கின்றது. ஏன் மாகாண சபையை அழுத்தி கேட்கின்றீர்கள்? சுமந்திரன் முதலமைச்சராக வேண்டும் என்பதா, அல்லது அந்த மாகாண சபை வருகின்ற போது என்ன நலன் மக்களுக்கு இருக்கின்றது? அது ஒரு புறம் இருக்கட்டும். மாகாண சபை ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் முடிந்த முடிவல்ல, அது தீர்வுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் என்பதுதான் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற விடயம். உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், அமரர் சம்பந்தன் அவர்கள் கிழக்கு மாகாண சபையில் பிள்ளையான் அவர்கள் முதலமைச்சராக வந்த தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக புறக்கணித்திருந்தார்கள். அதன் பின்னர் அவர் கூறினார், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிரிந்த மாகாண சபையில் நாம் போட்டியிடுவதனுடைய ஒரே ஒரு நோக்கம் வேறு சிந்தனை அல்லது மாற்று கொள்கையுடையவர்கள் வந்துவிடக்கூடாதே ஒழிய நாங்கள் இந்த பிரிந்த மாகாண சபையில் போட்டியிட வேண்டும் என்கின்ற நிர்பந்தமோ அல்லது தேவைகளோ நமக்கு இல்லை என்பதை அமரர் சம்பந்தன் அவர்கள் அந்த காலப்பகுதியிலே வலியுறுத்தி கூறியிருந்தார். அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட காலப்பகுதி. இப்போது எல்லோரிடமும் இருக்கக்கூடிய கேள்விகளும் அதுவாகத்தான் இருக்கு. சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய சர்வதேச விசாரணை, தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுடைய தாயக பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அங்கு காணி அபகரிப்பு, அவர்களுடைய மத அடையாளங்கள் அளிப்பு, பௌத்தமயமாக்கல், இதுகள் தொடர்பில் ஒரு கோரிக்கையை ஒரு விண்ணப்பத்தோடு அந்த ஒப்பமிட்ட வகையில் அவர்களை சந்தித்து நாங்கள் தமிழ் தரப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் என்றுதான் சந்திக்கின்றீர்கள் என்றால் சந்திக்கின்ற போது அனைவரும் நாங்கள் ஒப்பமிட்டு இதனை கொடுத்தோம் என்று கூறுவதை விட்டுவிட்டு ஒருவர் மாகாண சபை, இன்னும் ஒரு விடயம், இன்னும் ஒருவர் மாகாண சபையில் எங்களுக்கு குண்டு துளைக்காத வாகனம், இன்னும் ஒருவர் மாகாண சபையில் தேர்தல் இடம்பெற்றால் அதில் பாதுகாப்புக்காக விசேட அதிரடிப்படை, இதுகளை கேட்பதற்கு சர்வதேசத்திடம் எதற்கு செல்ல வேண்டும்? சர்வதேசம் எங்களை பார்க்கின்ற போது என்னவாக நினைக்க போகின்றது? அது எல்லாம் ஒரு பிழையான முன்னுதாரணமாக வந்துவிடும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இன்று ஈழத்தமிழர்கள் கேட்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது, கேட்கப்படாமல் இருக்கின்றது. தமிழர் தாயகம் தொடர்ச்சியாக போதை வஸ்துக்கு அடிமையாகி தமிழ் பகுதிகளிலே போதை வஸ்தினுடைய கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய கல்வி நிலை கீழே சென்று கொண்டிருக்கின்றது. அதனை உயர்த்துவதற்கு சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், சர்வதேச அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்கள் எவ்வாறு இவற்றை எடுத்துச் செல்லலாம், அல்லது இன்று அதிகளவான மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகாமல் அடுத்த கட்ட படிப்பை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வொகேஷன் ட்ரைனிங் சென்டர்களை எப்படி நடத்தலாம்? இவ்வாறான கோரிக்கைகளை பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியாவின் பிரதி பிரதமர் வந்தபோது கதைத்தது அங்கு பெரிய ஒரு விடயமும் கதைப்படவில்லை. அங்கு அவர்கள் தரப்பில் உறுதி இது தொடர்பில் ஆராய்ந்த போது எந்த ஒரு முக்கியமான விடயம் இவற்றை விட்டுவிட்டு மாகாண சபை என்றால் இதை எதற்காக இந்த விடயம் என்பதுதான் எல்லோருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்திலே இப்போது ஈழத்தமிழர்களாக அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஈழத்தமிழர்கள் மத்தியிலே சிவில் சமூகங்கள் உடனடியாக இந்த தலைமை பண்பை தலைமை தாங்காது விட்டால் ஈழத்தமிழினம் அழிந்துவிடும் என்பதை விட அழிவுக்கு சிவில் சமூகங்களும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு தார்மீக அடிப்படையில் உடனடியாக அரசியலில் பெரும் அலங்கோலம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ் சமூகத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய சிவில் சமூகங்கள் அரசியல் தலைவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராது விட்டால் தமிழர்களுடைய நிலம் சீரழிந்தது, அவருடைய வாழ்வாங்கு வாழ்ந்த இடங்கள் சீரழிந்தது, அவருடைய கலாச்சாரம் சீரழிந்தது, தமிழ் இனமும் சீரழிந்து விடும் என்கின்ற பெரும் துர்ப்பாக்கியம் இருக்கின்றது. உடனடியாக சிவில் சமூகங்கள் தலைமை தாங்க வேண்டும். ஒரு மூடிய அறைக்குள் ரகசியத்தன்மையோடு கதைக்கின்ற விடயங்களை ரகசியத்தன்மையோடு உரையாட வேண்டும். கஜேந்திரகுமார் அவருடைய ஆதங்கம், கதைக்காத ஒரு விடயம் வெளிப்புறப்பிலே கதைத்ததாக கூறப்படுகின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகள் ஊடக பரப்பிலே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான தகவல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவருடைய ஆதங்கம் இருக்கின்றது. ஒரு கூட்டாக ஒரு இடத்தில் சென்றால் ஒருவர் மீது குறை சொல்லுவதும் ஒருவர் மீது கோல் சொல்லுவதிலும் இன்று தமிழ் தலைமைகள் தங்களுடைய நேரங்களை செலவிடுமாக இருந்தால் அது கூட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய இயலாமை அல்லது ஒரு இயலாத நிலையினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய தமிழ் சமூகத்தை நீங்கள் பிரதித்துவப்படுத்தி போனால் பெருந்தன்மையோடும் ஒரு கௌரவத்தோடும் நடந்து கொள்வது சாலச் சிறந்தது என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று கூறி தமிழ் மக்களின் சார்பிலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாகவும் மக்களுக்கு என்றும் காவலாக நிற்க வேண்டிய கடப்பாட்டோடு இனத்தின் சார்பில் இந்த கருத்தை உரிமையோடு கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள்.